உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்களின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதமாய் விளக்கிச் சொல்ல நம் மத்தியில் 2 போதர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? பாஸ்டர் தோத்திரம் பாஸ்டர். பாஸ்டர் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விரும்பின ஒரு கேள்வியும் இதில் இருக்கிறது. என்னை போல நிறைய மக்கள் இருக்காங்க இந்த கேள்விக்கு பதில். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பண்டிகைகள் பற்றி பேச போகிறோம். நான் முன்னாடி சொன்னேன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்ட ஒரு கேள்வின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா ஃபெஸ்டிவல் அப்படின்னாலும் எல்லாருக்குமே ஒரு கலகலப்பு, ஒரு சந்தோஷம், நம்மளை எதிர்பார்க்காம அப்படின்னு சொல்கிறது, நம்மளை ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு செயல்கள் அதுன்னு சொல்லலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நம்ம படித்துட்டு இருக்கிறோம். இதில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க, தீபாவளி ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க, ரம்ஜான் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. நம்மளுடைய கிறிஸ்துவ மதத்தில் பார்க்கும்போது சில பேர் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பண்டிகைகள் இருக்குது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பார்க்கும்போது ஏதாவது பண்டிகைகள் ஏதாவது இருந்ததா, நடந்திருக்கிறதா, வேதத்தில் ஏதாவது ஆதாரங்கள் அதில் இருக்குதா பாஸ்டர்? நல்ல ஒரு கேள்வி. பொதுவாக எல்லா கலாச்சாரத்திலையும் சரி எல்லாருக்கும் பண்டிகைகள் இருக்கிறது வழக்கம்தான். அதே போல் தான் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கும் பொழுதும் சரி, விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஆண்டவர் அநேக பண்டிகைகளை ஆண்டவர் வைத்திருந்தார். பொதுவாக ஒரு கேள்வி நம்மளுக்கு எப்போ என்ன எழுவோன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு எப்பொழுது ஜனங்கள் தொழுகை செய்ய போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தினந்தோறும் ஆலயத்துக்கு அவங்க செல்வது வழக்கம். ஏன்னா பாவத்திற்குரிய ஒரு பிராயச்சித்தம் தேடி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு தினந்தோறும் அவங்க கடந்து செல்வார்கள். அதுலேயும் ஸ்பெஷலாக இவங்களுக்கு பண்டிகைகள் இருக்கா அப்படின்னா, நிறைய பண்டிகையை ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருந்தார். நிறைய பண்டிகைன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஒரு பண்டிகை அப்படின்னு இல்லை, நிறைய இருக்குது அப்போ உள்ள. ஆமாங்க, நிறைய பண்டிகை இருக்குது. ஓகே பாஸ்டர். அப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய பண்டிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த எந்த நாட்கள் சென்று அந்த பண்டிகைகள்லாம் அவர்கள் சிறப்பித்தார்கள்? இந்த பண்டிகைகளுக்கு என்று ஆண்டவர் தனியாக ஒரு அதிகாரத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் திட்டமாய் அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே எப்படி நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்கள் இந்த பொருளால் செய்யப்பட வேண்டும், இந்த அளவிலே செய்யப்பட வேண்டும், அது இந்த இடத்துல இருக்க வேண்டும், இந்த திசையை பார்த்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல இந்த பண்டிகைகளை குறித்தும் ஆண்டவர் திட்டமாய் அவர்களுக்கு விவரித்து காண்பித்திருக்கிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே அந்த அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கும் பொழுது இதிலே இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் சபை கூடி வருதலை செய்ய வேண்டும், எதெல்லாம் அவர்களுக்கு பண்டிகைகள் என்று சொல்லி இருக்கு. அந்த லிஸ்ட்டு நம்ம சொல்லி அதனுடைய வசனங்களை மாத்திரம் நான் இப்போ வாசிச்சேன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் புரியக்கூடியதாக இருக்கும். இந்த 23ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை தனியாக பார்த்துடணும். ஏன்னா அது தனி. ஓகே. 3வது வசனத்தில் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7 நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருப்பதாக, அது தனி. அதன் பிறகு 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சபை கூடி பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. இதுதான் மார்க் பண்ண ஃபெஸ்டிவல்ஸ். அந்த லிஸ்ட் இப்படி போகுது. 5வது வசனத்துல முதல் பண்டிகையை நம்ம வாசிக்கலாம். அந்த பண்டிகையினுடைய பெயர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பஸ்கா பண்டிகை. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை, அது முதல் பண்டிகை. 2வது பண்டிகையை நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா 6வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை. முதல் பண்டிகை பஸ்கா, 2ஆம் பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். அப்ப இது 3வது பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பஸ்கா, பாஸ் ஓவர், கண்டிப்பா புளிப்பில்லாப்ப பண்டிகை, அன்லெவன் பிரெட். 3வது முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். 4வது பண்டிகை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா 15-16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது
நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கொண்டாடினதிலிருந்து முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, அப்படின்னா 49 நாள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கிடைவீர்கள். 50வது நாள், டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். நம்ம அதை குறித்து அறிஞ்சிருப்போம், பின்னாடி நம்ம பார்ப்போம். இது 4வது பண்டிகை. சரிங்களா? 5வது பண்டிகை நம்ம எங்க வாசிக்கலாம்னு சொன்னா 24வது வசனத்துல, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை. இது வந்துட்டு ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட், எக்கால பண்டிகை. இது 5வது பண்டிகை. 6வது பண்டிகை 27வது வசனம் சொல்கிறது, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமா இருப்பதாக. டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள். இது 6வது பண்டிகை. 7வது பண்டிகை கடைசியாக 34வது வசனத்துல, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள்ஸ். இந்த 7 பண்டிகையும் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் இந்த ஆசரிப்பு கூடார பண்டிகைகளாக கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ நான் கேட்ட கேள்வி பயங்கரமான பதில் சொல்லிட்டீங்க பாஸ்டர். பண்டிகை இருக்கான்ற ஒரு யோசனையோடு தான் நான் கேட்டேன். ஏன்னா உலகத்தில் மற்றவர்கள் கொண்டாடுகின்ற பண்டிகையை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு உண்டு. அப்போது ஒவ்வொரு பண்டிகைகள் இருக்கிற மாதிரி இதில் 7 பண்டிகை நீங்கள் சொன்னீங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பண்டிகை இல்லை 7 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நம்ம அந்த பண்டிகையினுடைய விவரங்களை நாம் பார்ப்போம். நேயர்களே, நம்மளுடைய கேட்ட கேள்விக்கு அற்புதமான விளக்கத்தை நாம் வேதத்தில் பார்த்தோம். 7 பண்டிகைகள் இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய விளக்கத்தை ஒரு இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க. நேயர்களே, இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நான் போகலாமா? பாஸ்டர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 7 பண்டிகை நீங்கள் சொன்னீங்க, பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் சொன்னாங்க. இந்த 7 பண்டிகையில் ஏதாவது முக்கியமான பண்டிகை அப்படின்னு ஏதாவது இருக்கா? இன்றைக்கி சில நேரத்தில் சொல்லுவோம், இது வந்து இம்பார்ட்டண்டான நபர்ப்பா இவர் அப்படின்னு சொல்லுவோம், இது இம்பார்ட்டண்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த 7 பண்டிகையில் முக்கியமான ஏதாவது பண்டிகை அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டண்டாக ஏதாவது இருக்கா பாஸ்டர்? சரி, பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 7 பண்டிகையும் நினைவூட்டக்கூடிய ஒரு பண்டிகையாக கொடுக்கப்பட்டது. அந்த 7 பண்டிகையில் 5 பண்டிகை, 7ல் வந்து ஒரு 5 பண்டிகை வந்து மிக மிக முக்கியமான பண்டிகையாக வேதாகமத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஓகே பாஸ்டர். அதில் முதல் பண்டிகை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகையை ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை. 2வது ஒரு பண்டிகை என்ன அப்படின்னா பெந்தகோஸ்த பண்டிகை, இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், அந்த 50வது நாள் வரக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக வர்ணிக்கப்படுகிறது. இந்த 2 பண்டிகையும் எப்போ வருது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டைம் என்று சொல்லுவாங்க பார்த்திங்களா. இந்த ஸ்ப்ரிங் டைமில் தான் இந்த 2 பண்டிகையுமே வரும். ஓகே ஓகே. அதனால் இந்த 2 பண்டிகை வந்து அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு சூழ்நிலைக்கேற்ற பண்டிகையாக அது கருதப்பட்டது. பிற்பாடு மீதம் இருக்கக்கூடிய அடுத்த பண்டிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையுதிர் காலத்தில் வரக்கூடிய பண்டிகைகள் என்ன அப்படின்னா எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகை மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கருதப்பட்டது. அதை நினைவூட்டக்கூடிய ஒரு பண்டிகையாக அனுசரிக்கப்பட்டது. 4வது ஒரு பண்டிகையாக பாவ நிவாரண நாள். இந்த ஒரு பண்டிகை மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது. 5வது பண்டிகையாக கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள். இந்த கூடார பண்டிகை 5வது பண்டிகையாக ஒரு உற்சாகமாக ஜனங்கள் ஆரவரித்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த 5 பண்டிகையிலும், அதாவது 7 பண்டிகை நம்ம படித்தோம் முன்னாடி, அந்த 7ல் அப்படியே அதில் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னும் பொழுது இந்த 5 பண்டிகைகள் மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கருதப்படுகிறது. நன்றி பாஸ்டர். அப்போ 7 பண்டிகையில் இப்போ 5 ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜோஷுவா, உங்களுக்கு இடத்துல கேட்குற கேள்வி, அந்த 5 அதாவது 7 5 ஆயிருக்கு, உங்களுடைய கருத்து என்ன? வேதத்தில் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? அதாவது நம்ம ரொம்ப சிம்பிள் தான். சில நேரத்தில் வந்து கணக்கு ஒன்னை கூட்டினா 2ன்னு சொல்லுவோம். ஆனால் 1 + 1 = 1ன்னு சொல்லி சில நேரத்தில் வரும். நிச்சயமா.
இப்போ 7 இஸ் நாட் ஈக்குவல் டு 5. 7 5 சமம் கிடையாது. கண்டிப்பா ஆனா 7 5 சமம் நம்ம பார்ப்போம். எப்படி ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு குழப்பமா தான் இருக்குல்ல. அதே மாதிரி வந்து இப்போ 5 நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல வந்து 7 பண்டிகைன்னு சொன்னோம். பாஸ்ட் அவங்க சொல்லும் பொழுது வந்து 5 பண்டிகைகளை குறித்து சொன்னாங்க. நீங்க அதோட ரிலீஸ் பண்ணிட்டீங்களே. பொழுது 3 பண்டிகை தான். ஓகே. ஆண்டவர் வந்துட்டு மாறி மாறி பேசுற தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அப்ப 7ன்றோம் 5ன்றோம் 3ன்றோம். நீங்க யூதர்களுடைய வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது 3 முறை எல்லா ஆண் மக்களும் எங்க இருக்கணும்னு சொன்னா எருசலேம் தேவாலயத்துக்கு வரணும். கண்டிப்பா இருக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 வயதுல தேவாலயத்துல காணாம போயிட்டாருன்னு சொல்லி நம்ம அவங்க அம்மா அப்பா தேடின அனுபவத்தை படிப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா 12 வயது நிரம்பின எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் யூதர் அவர் கண்டிப்பாக அந்த ஆலயத்துல வந்து இருக்கணும். எதுக்குன்னு சொன்னா 3 பண்டிகைகளுக்கு. அந்த 3 பண்டிகைகளை குறித்து வாசிக்கும் பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, அதாவது அறுவடையின் அரிப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. இந்த 3 பண்டிகை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது இந்த யூத ஜனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு 2 கேலண்டர் இருந்துச்சு. ஓகே. அந்த 2 கேலண்டர்ல வந்துட்டு ஒன்னு வந்துட்டு நார்மல் கேலண்டர், மற்றொன்று ரிலிஜியஸ் கேலண்டர். இந்த ரிலிஜியஸ் கேலண்டருக்கு ஒன்லி 7 months, 7 மாசம் தான். ஓகே ஓகே. இந்த 7 மாதங்கள் கொண்ட இந்த கேலண்டர்ல வந்துட்டு 23ஆம் அதிகாரம் லேவியராமத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா, அந்த 7 எப்படி 5 ஆச்சு, அந்த 5 எப்படி 3 ஆச்சுன்றதை நம்ம அதுல பார்க்க முடியும். ஓகே பாஸ்டர். நம்ம உதாரணத்துக்கு அந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 1ஆம் மாதம்னு நம்ம வாசிப்போம். அந்த 1ஆம் மாதத்துல 14ஆம் தேதி ஒரு பண்டிகை இருக்கு. அந்த பண்டிகைக்கு பேர் பஸ்கா. அதே மாதத்துல 15ஆம் தேதியில புளிப்பில்லா அப்ப பண்டிகை இருக்கு. அதே மாதத்துல 16ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இருக்கு. ஓகே. பாஸ்டர் அவங்க சொல்லும்போது இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு பண்டிகையா சொன்னாங்க. அடுத்து 2வது பண்டிகையை பாஸ்டர் சொல்லும் பொழுது 15 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த 1ஆம் மாதத்துல இருந்து கணக்கு பண்ணி 50வது நாள் அசைவாட்டக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ல இருந்து 50வது நாளை கணக்கு பண்ணணும். ஓகே ஓகே. அது 2வது பண்டிகைன்னு சொன்னாங்க இல்லையா. அடுத்தது 3வது பண்டிகையாக பாஸ்ட் சொல்லும்போது எங்க போயிருச்சு அப்படின்னு சொன்னா 24வது வசனம் 7ஆம் மாதம் 1ஆம் தேதி. இப்ப எங்க போயிருச்சுன்னு சொன்னா 7வது மாதத்துக்கு போயிருச்சு. முதல் மாதம், 4வது மாதம், 7வது மாதம். 7வது மாதத்துல இருக்கக்கூடிய 3 பண்டிகைகளையும் பாஸ்டர் தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நம்ம வாசிச்ச அந்த யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த 3 பண்டிகையும் ஒரே பண்டிகையா. எக்கால பண்டிகை என்ன சொல்லப்படும் அப்படின்னு சொன்னா 1ஆம் தேதியிலிருந்து ஞாபகக்குரிய எக்காலம் ஊதணும். அது எதுக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் எச்சரிப்பு கொடுப்பதற்கு. இந்த மாதிரி பாவ நிவாரண நாள் வரப்போகுது, நீங்க வந்துடணும், ஆயத்தமாய் வந்துடணும் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுப்பதற்கு. அது எதோட சேர்ந்துருது அப்படின்னு சொன்னா அந்த பாவ நிவாரண நாளோட சேர்ந்துருது. பாவ நிவாரண நாள் நம்ம வாசிக்கிறோம் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில பாவ நிவாரண நாள். எக்கால ஊதுனது வந்து 10வது நாள். அதுக்கடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது 34வது வசனம் சொல்கிறது 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. 4 நாளைக்கு அடுத்து 15வது, அதாவது 15ஆம் தேதி வருது பாவ நிவாரண நாள் முடிஞ்சு. அது என்ன பண்டிகையா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா கூடார பண்டிகை. சோ அப்ப அந்த 7 5 3 என்பது இதுதான். எல்லா பண்டிகையுமே இருக்கு. ஆனா வந்துட்டு நம்ம இந்த 5 அப்படின்னு சொல்லி பாக்குறோம், அடுத்து 3 என்று சொல்லி பாக்குறோம். எந்த பண்டிகையுமே ஸ்கிப் பண்ணல. மேஜர் பார்ட், மேஜர் ரோல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதல் பண்டிகையை பஸ்கா பண்டிகை என்று நம்ம பார்ப்போம். ஓகே. 2வது பண்டிகையை பெந்தைக்கோஸ்தே நாள் என்று நம்ம பார்ப்போம். 3வது பண்டிகையில வந்துட்டு அந்த பாவ நிவாரண நாள். அது வந்துட்டு முக்கியமான இடத்தை வைக்கக்கூடியதாக இருக்குது. ஆனா இதனை சுற்றி தான் மற்ற பண்டிகைகள் எல்லாமே இருக்கு. அந்த பஸ்கால ஆட்ட பலி செலுத்தின பிறகு 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடணும். இது இல்லைன்னா அது இல்லை. ஓகே ஓகே. இந்த பாவ நிவாரண நாள் இருக்கின்றதுக்காக தான் 10 நாளைக்கு முன்னாடி எக்கால பண்டிகை. இந்த பாவ நிவாரண நாள் முடிஞ்சு எல்லாரும் எங்க பேரெல்லாம் இருக்கு, இஸ்ரவேல் புத்திரருடைய பேர் இதுல அந்த லிஸ்ட்ல வந்து அந்த கோத்திர வம்சத்துல வந்துட்டு என்னுடைய பேர் இருக்குன்ற சந்தோஷத்துல தான் அவன் கூடார பண்டிகையை கொண்டாட போறான். ஓகே ஓகே. சோ இது இல்ல அப்படின்னு சொன்னா அது இல்ல. அந்த மேஜர் ரோல் இதுல இருக்கு அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் அந்த 3 பண்டிகைகளை மேஜரா காட்டுறாங்க வேதத்துல. 7 = 5, 5 = 3. வந்துட்டு இதுல எதையுமே விடல, எதையுமே சேர்க்கல, எதையுமே மாத்தல. இதுதான் வேதம் சொல்லக்கூடிய இந்த பண்டிகை கணக்கு. ஓகே, ரொம்ப அழகான விளக்கம். எதுவுமே விடலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் அதை நினைச்சிட்டேன், ஐயோ 7 பண்டிகை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்களே, திடீர்னு 7 5 மாதிரி 5 3 போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன்.
ஆனால் இறுதியாக நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தை வேத ஆதத்தோட காமிச்சிங்க, எதுவுமே எடுக்கலை இல்லையா, அந்த கணக்குப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருடைய கணக்கே வேறு மாதிரி தான். நம்ம போடுற மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கமே நிற்க முடியாது. அவருடைய கணக்குகளும் அவருடைய ஆச்சரியங்கள் தான். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு போகலாம் பாஸ்டர். நேர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கேட்க வேண்டும் என நினைத்த கேள்விகளும் அடியன் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் இந்த இடத்துல பார்த்தோம். தொடர்ந்து இணைந்திருப்போம் ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு. நேர்களே, இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாமா? பாஸ்டர், நல்ல ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் கணக்கெல்லாம் நல்லா குறைச்சி அழகாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. இப்போ உலகத்தில் நம்ம பார்க்குறோம்ல, அந்த தீபாவளி அப்படி நான் ஒரு உதாரணம் சொன்னேன். தீபாவளின்னா பட்டாசு இல்லைன்னா தீபாவளி இல்லை. கணக்குப்படி பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர் வரைக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் உண்டு. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாரை கட்டுறது, சில பேர் வருஷக்கணக்காகவும் ஸ்டாரை கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் அனுபவத்தை பார்க்குறோம். பொங்கல்னால் கரும்பு, அந்த பொங்கல் வச்சு கொண்டாடுறது அப்படின்னு ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இப்படி ஏதாவது உணவு காரியங்களோ அல்லது ஏதாவது இந்த லைட் ஐட்டங்கள் அந்த மாதிரி காரியங்கள் இருந்ததா? வேதம் என்ன சொல்லுகிறது பாஸ்டர்? சரி, இப்போ நம்ம இந்த 7 பண்டிகைகளை நம்ம படித்தோம். 7 பண்டிகையில் அதில் 5 பண்டிகைகள் முக்கியமானதாகவும் அதுலேயும் ஒரு மிக முக்கியமான அப்படின்னு சொல்லி ஒரு 3 பண்டிகைகளை நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா பண்டிகையும் நம்ம யோசித்து பார்த்தாலும் சரி, பண்டிகையில் ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒரு விசேஷமான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்பது தேவ திட்டம். கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோட வராதிருப்பீர்களாக அப்படின்றது தான் சட்டம். அப்போ வெறும் கையோட போகக்கூடாது ஆலயத்துக்கு. அந்த பண்டிகையில் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும். கண்டிப்பாக. அப்போ என்ன கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 பண்டிகையினுடைய தாற்பரியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரத்தம் சிந்துவதற்கு ஏற்ற வண்ணமாக பலிகளை என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போனாங்க. ஸோ இந்த எல்லா ஃபெஸ்டிவல்லையும் நீங்கள் இதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு கேள்வி நம்மளுக்கு ஒரு வேளை எழலாம். நம்ம என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கலாம், ஆபேலும் காயினுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நம்ம படிக்கும் பொழுது காயினும் ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கை கொடுத்தான், ஆபேலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கை கொடுத்தான். ஆனால் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலை அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் ஆண்டவர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை அப்படின்னு? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் காய்கனியை கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வச்சான், ஒருவேளை அழுவி போனதை கொண்டு வச்சிருப்பான், அதனால ஏற்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவனு நல்ல கனிகளை தான் கொண்டு வச்சான். ஆனால் ஆண்டவர் அங்கே அங்கீகரிக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 7 பண்டிகையினுடைய தாற்பரியத்தை படிக்கும் பொழுது இந்த 7 பண்டிகையில என்ன செய்யணும்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, 1 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை, அதாவது வித்தவுட் பிளமிஷ் அப்படின்னுவாங்க, பழுதற்றதாக, அது நல்ல ஆட்டுக்குட்டியை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரணும். அதனுடைய ரத்தம் அங்கு சிந்தப்பட வேண்டும். இதுதான் பண்டிகையில சொல்லப்பட்டது. ஆல்ரெடி இதுதான்ப்பா, இந்த மாதிரி தான் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாம வேற ஏதோ ஒரு செஞ்சது, அதான் ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஆனா நீங்க ஆபில் காயினுடைய இதுல பாத்தீங்கன்னா, ஆபில் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணான், ஆடை கொண்டு கொடுத்தான். ஆனா காயின் ஆட்டை கொண்டு வரல, அவன் கொண்டு தக்காளி தான் கொண்டு வந்தான், வேற எதுவுமே கொடுக்கல. நிச்சயமா. அப்போ நீங்க பார்க்கும்பொழுது ஒரு வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு காய்கறியில் ரத்தம் வராது, ஆனால் மிருகத்தில் தான் ரத்தம் வரும். அந்த ரத்தம் சிந்தப்படுவது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அடையாளமாக பாவிக்கப்பட்டபடினால இதை சட்டமாக நம்ம பார்க்குறோம். 7 பண்டிகையிலையும் என்ன ஆண்டவர் எதிர்பார்த்தார் அப்படின்னா, இந்த விசேஷித்த காணிக்கைகள் எது, இந்த பலிமுறைகளை இந்த 7 பண்டிகையிலையும் கொண்டு வரணும். அதை ஆசாரி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகன பலியிடுவார், சர்வாங்க தகன பலியிடுவார். சில இது பலியிட்டு அப்படியே போஜன பலியாக குடும்பமாக சமாதானமாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. மீதமானதெல்லாம் ஆசாரியனுக்குரியதாக அது சேரும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஆண்டவர் என்ன இந்த பண்டிகையில் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பொங்கல்னா கரும்பு, தீபாவளினா பட்டாசு அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி இந்த 7 பண்டிகையிலும்
வெறும் கையோடு போகாமல் ஒரு பலியை, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போக வேண்டும் என்று தான் ஆண்டவர் வந்து கேட்கிறார். தேங்க்யூ பாஸ்டர். நல்ல ஒரு விளக்கம். இப்போ சொல்லும்போது சொன்னாங்க இந்த தக்காளியில் ரத்தம் வராது. நான் யோசிச்சு பார்த்தேன், சில நேரத்தில் தேவனுக்கு புறம்பாக அல்லது அவருடைய கட்டளைக்கு மீறி செயல்பட்டாலே ஒன்றுமே நடக்காது. அங்கே ரத்தமும் வராது, ஒன்றும் வராது. அப்போது அங்கீகரிக்கப்படாததுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இதுதான் ப்ரொசீஜர்னு சொல்லும்போது அதன்படி செஞ்சுருந்தா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஒரு வேளை கிடச்சிருக்கும். ஆனால் அதுவே ப்ரொசீஜர் ஆரம்பமே தப்பாக தான் கொண்டு வந்தபோது அதில் மாற்றங்கள் வரலை அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா, இதில் தொடர்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். நம்ம பாஸ்டர் சொன்னது போல் அந்த பண்டிகைகளில் மிக முக்கியமான இடம் எதற்கு இருந்ததுன்னு சொன்னால், ரத்தம் சிந்துதல் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருந்தது. நம்ம 7 பண்டிகைகளை 3 பண்டிகைகளாக பார்த்தோம் இல்லையா? அந்த 3 இடத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 1ஆம் மாதத்தில் கொண்டாடப்பட வேண்டிய பலிகளை குறித்து ஆண்டவர் பேசிட்டு, அந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவர் என்ன கொண்டு வரணும், வெறும் கையாக வரக்கூடாது என்பதையும் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். 12வது வசனம் சொல்கிறது, நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும், திராட்சப்பழ ரசத்திலே கார்படியாகிய பானபலியையும் செலுத்த கடவீர்கள். ஸோ அந்த பலி ரொம்ப அவசியமானதாக காணப்பட்டது. அதே மாதிரி 4ஆம் மாதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இங்கேயும் 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளை நம்ம வாசிக்கிறோம். அதே போல 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அப்போ இந்த பலிகள், காணிக்கைகள் என்பது கர்த்தருடைய சன்னதியில் அவசியமான ஒன்றாக இருந்தது. அதுவும் பாஸ்டர் அவங்க சொன்ன பிரகாரமாக ஆண்டவர் சொன்ன விதத்தில் செலுத்தப்படும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்பட்டது. நல்ல ஒரு விளக்கம் பாஸ்டர். அப்போது இதன் மூலமாக அடியன் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா, நேர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிற ஒரு பாடம், ஆலயத்திற்கு சொல்லும்போது சந்தோஷமாக போகணும். அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது இருதயத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் தேவன் கேட்டு நிச்சயமாக பதில் தருவார். நாம் ஜெபிக்கும் போது பாவ மன்னிப்புக்காக ஜெபித்தாலும் கர்த்தர் நிச்சயமாக பதில் தருகிறார் என்ற ஒரு கருத்தை இந்த நாள் உரை பார்த்து நம்ம பார்த்தோம். ரொம்ப நன்றி பாஸ்டர், இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு சிறப்பி தந்ததுக்காக. நேயர்களே, எவ்வளோ அழகான ஆச்சரியத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்கள். சபைக்கு செல்லும் பொழுது மிகுந்த ஆர்வத்தோடு நாம் கடந்து செல்லுகிறோமா? தேவன் என்னோடு பேசி என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு நாம் கடந்து செல்லுகிறோமா? அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கடந்து செல்லும்போது, அப்படிப்பட்ட வாஞ்சியோடு நாம் கடந்து செல்லும்போது, உண்மையாய் செல்லும்போது தேவன் நிச்சயமாக நம் பாவத்தை மன்னிக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதே போல மீண்டும் நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய வழி நடத்தும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.